சார். இப்போ நீ 18ஆம் தேதின்னு சொல்றல, அது வந்து செமஸ்டர் தான். அரியர் செமஸ்டர் சார். சோ இந்த 18ஆம் தேதிக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாமே இதுதானா இல்ல இதுக்கு முன்னாடி வேற சப்ஜெக்ட் ஏதாவது இருக்கா? இல்ல சார், இதுதான் சார் 18th. அதுக்கப்புறம் வந்து ஒரு இன்டர்னல் தான் சார். செமஸ்டர் எக்ஸாம் இதுக்கப்புறம் தான் சார் ஸ்டார்ட் ஆகும். செமஸ்டர் எக்ஸாம் மே மாதம் சார். ஓகே, இப்போ இந்த பிடிஎஃப் உனக்கு அனுப்பி விடுறேன். இல்லாட்டி போன தடவை அனுப்பினதே வச்சிருந்தனாலும் ஃபைன் தான். இப்போ இங்க இருக்கிற ஈக்குவேஷனை பார்த்துக்கணும், சரியா? ஓகே சார். இங்க இருக்கிற ஈக்குவேஷனை பார்த்துக்கணும். கண்டிப்பா இதுல இருந்து ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த கொஸ்டின் எல்லாம் இந்த ஈக்குவேஷனை பேஸ் பண்ணி தான் வரும், சரியா? சாரி சார், வெளியே போயிட்டேன் சார், தெரியாம. சரி, ஓகே. இப்போ ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை. நான் உனக்கு ரெக்கார்டிங்ஸ் அனுப்பி விடுறேன். நீ என்ன பண்றனா, உன் கூகுள் டிரைவ் லிங்க், காலேஜ் டிரைவோ இல்ல டம்மி ஏதாவது மெயில் ரெடி பண்ணி, ஓகே சார், சரியா? அதுல இங்க பாரு, நான் வைக்கிறேன். இப்போ இங்க பாரு, இங்க டியூஷன் கூகுள் டிரைவ்னு ஒரு இந்த பையன் போட்டு அனுப்பி விட்டுருக்கான்ல. ஓகே சார். இப்போ இந்த லிங்கை கிளிக் பண்ணி நான் என்ன பண்ணுவேன்னா, இதுல இங்க வீடியோஸ் ஏத்தி விட்டுருவேன். நீ எப்போ வேணுமோ நீ அதை பாத்துக்கலாம், சரியா? அதே போல நீயும் ஒரு டிரைவ் லிங்க் அனுப்பி விட்டுரு. ஓகே சார், அனுப்பிச்சிடுறேன் சார். சரியா? ஓகே சார். சீக்கிரத்து தான் என்னது அப்படின்னா நமக்கான ஈக்குவேஷன் இது மஸ்ட், இது தேவை, சரியா? இதை வச்சுக்கிட்டு தான் என்ன பண்ணணும் அப்படின்னா சம்மு போடணும். ஓகே சார். இப்போ இதுல ஒரு 5-6 டைப். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் டைப் என்ன பண்ண போறோம்னா பார்க்க போறோம். டைப் 1. டைப் 1ங்கிறது எப்படி இருக்கும்? என்னது? ஈக்குவல் டு 0 ன்னு வரும்ல சார் டைப் பண்ணி. d² + 5d + 6 அப்படிங்கிறது y = 0. இந்த ரைட் ஹேண்ட் சைடுக்கு பேரு PI. PIனா என்னதுன்னா பர்டிகுலர் இன்டகிரல். ஓகே சார். PIனா பர்டிகுலர் இன்டகிரல். இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடுக்கு பேரு CF. CFனா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். ஓகே சார். CFனா காம்ப்ளிமெண்டரி ஃபங்க்ஷன். இதை ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு சம்ல எப்பவுமே நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சம்ல வந்து எங்க ரைட் ஹேண்ட் சைடு 0ல இருக்கு, ஒன்னும் பிரச்சனை இல்லை. சம்டைம்ஸ் இதுவே அடுத்த டைப்லாம் பாத்தீங்கன்னா அந்த ஹேண்ட் சைடு 0 இருக்காது, வேற ஏதாவது இருக்கும். காஸ் ஹெச் அந்த மாதிரிலாம் வாட் எவர் நிறைய இருக்கும். ஸோ அது இருக்குதோ இல்லையோ, ஆல்வேஸ் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரைட் ஹேண்ட் சைடு லெஃப்ட் ஹேண்ட் சைடு தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்னா கொஸ்டின் எடுத்து எழுதி லெஃப்ட் ஹேண்ட் சைடு கண்டுபிடிக்கும் போது ரைட் ஹேண்ட் சைடு இருந்தாலும் இல்லைனாலும் நீ 0ன்னு தான் எழுதணும். இங்க மேல வேணா CFன்னு எழுதிக்கோ. ஓகே சார். இங்க 0 போட்டோம். சப்போஸ் அங்க எது இருந்தாலும் நீ CF கண்டுபிடிக்கிறன்னா ரைட் ஹேண்ட் சைடு 0ன்னு தான் எழுதணும். புரியுதா? ஓகே சார்.
இப்போ நீ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா டிய எம்னு ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். அதுக்கு ரீசன் நான் சொல்றேன். இப்போ இங்க போட்டோம்னா எம் ஸ்கொயர் பிளஸ் 5m பிளஸ் 6 அப்படின்னு வரும். எம்னு மாத்தும் போது இந்த ஒய்யை எழுதக்கூடாது. ஓகே சார். இத கால்குலேட்டர்ல போட்டாலும் சரி, மேனுவல்ல போட்டாலும் சரி, சரியா? இந்த ஈக்குவேஷன் கால்குலேட்டர்ல போட்டா ரெண்டு வேல்யூஸ் காமிக்கும். என்ன காமிக்கும்னா m ஈக்குவல் டு -2 -3ன்னு வரும். சரியா? இல்ல சாரி, +2 +3 2 3ன்னு வரும். ஓகேவா? ஓகே சார். சோ இதுதான் என்னது அப்படின்னா உன்னோட வேல்யூ. இப்போ இங்க எம்முக்கு ரெண்டு வேல்யூ வந்துருக்கு. சரியா? இந்த ரெண்டு வேல்யூ சேமா இருக்கா டிஃபரெண்டா இருக்கான்னு பார்க்கணும். சேமா இருக்கா டிஃபரெண்டா இருக்கா? டிஃபரெண்டா இருக்கு சார். டிஃபரெண்டா இருக்கா? இங்க வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு வேல்யூங்கிறது இது இது நாட் ஈக்குவல் டு, கரெக்டா? எஸ் சார். அப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதணும். சோ அங்க எழுதுறேன். சோ CF ஈக்குவல் டு AE பவர் M1x பிளஸ் BE பவர்ல M2x அப்படின்னு இப்படி எழுதுறோம். எழுதிட்டு CF ஈக்குவல் மாச்சு மறுபடியும் இந்த M1க்கு அதுல இருக்கிற ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து போட்டுரு. 2x பிளஸ் BE பவர்ல 3x. சரியா? ஓகே சார். அடுத்தது PI வந்து கண்டுபிடிக்கணும். PI உன் கொஸ்டின்ல 0. ஸோ அதனால ஈக்குவல் டு 0ன்னு. ஓகே சார். ரைட் ஹேண்ட் சைடு உன் கொஸ்டினே 0. ஸோ ஃபங்க்ஷன் இல்ல PI 0ன்னு எழுதிட்டு கடைசி என்ன பண்ணா y ஈக்குவல் டு CF பிளஸ் PIன்னு இப்படி எழுதணும். இப்போ CFக்கு ஆன்சர் எங்க இருக்கு அப்படின்னா அவர் இங்க இருக்கு. அதை எடுத்து இங்க எழுதுறேன். AE பவர்ல 2x பிளஸ் BE பவர்ல 3x. PIயோட ஆன்சர் 0. அதனால அதை எழுத வேண்டாம், இப்படியே விட்டுறலாம். புரிஞ்சுதா? ஓகே சார். இது நல்ல ஞாபகம் வச்சுக்கோ. இந்த மாதிரி எல்லா டைமும் ஈஸியா இருக்குமானா இருக்காது. இப்போ நான் சில சம் காமிக்கிறேன். இப்போ இங்க இருக்கு பாரு கொஸ்டின், தெரியுதா? d cube minus 3d square அப்படின்னு. இப்ப பாரு d key m மாத்தணும். மாத்திட்டாங்க. இத கால்குலேட்டர்ல போட்டினா இந்த வேல்யூஸ் காமிக்கும். கால்குலேட்டர்ல போடுவ ஈக்குவேஷன் மோட்ல போய் மறந்துச்சு சார். யூடியூப்ல கால்குலேட்டர்ல எப்படி ஈக்குவேஷன் போடுறதுன்னு ஒரு தடவை பார்த்துக்கிட்டே நீயும் ஒரு தடவை போட்டு பார்த்துரு. சரியா? ஓகே சார். ஓகே சார். ஒரு நிமிஷம் ஷார்ட்ஸ் தான் இருக்கும். ஏதாவது ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா டக்குன்னு போட்டுடலாம். சரியா? ஓகே சார். பார்க்கறேன் சார். ஃபர்ஸ்ட் எப்பவுமே என்ன பண்ணணும்னா ரீசெட் பண்ணணும். ரீசெட் பண்றதுக்கு மோட் அழுத்தி ஷிஃப்ட் அழுத்தி 3 அழுத்தி ஈக்குவல் சிம்பிள்ல 2 தடவை அழுத்தணும். இதுதான் ரீசெட்டுக்கான ஆப்ஷன். மோடு ஷிஃப்ட் 3 ஈக்குவல் சிம்பிள்ல 2 தடவை. சரியா? ஓகே சார். அடுத்தது மோட 3 தடவை அழுத்தினா அதுல ஈக்குவேஷன் ஒரு ஆப்ஷன் காமிக்கும். ஈக்குவேஷன் கீழே 1ன்னு ஒரு ஆப்ஷன் வரும். அந்த 1ங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணா அன்னவுன்னு காமிக்கும். காமிக்குதா? ஒரு செகண்ட் சார். தப்பான கால்குலேட்டர் எடுத்துட்டு சார். ஈக்குவேஷன் ஓகே சார். 1 சார். 1 அன்னோன் வருதா? இந்த அப் டவுன் ரைட் லெஃப்ட் பட்டன் இருக்கும்ல, இதுல இந்த பட்டன் அழுத்து. ஓகே சார். டிகிரி. இப்போ என்ன டிகிரின்னு காமிக்கா? இப்போ இங்க ஹையஸ்ட் பவர் இதுல என்னன்னு பார்த்தோம்னா 3. ஓகே சார். அப்போ நீயும் அதுல டிகிரி 3ன்னு இருக்குமா, 3ஆம் நம்பர் பட்டன் அழுத்தணும். ஓகே சார். இப்போ ஏ என்னன்னு கேக்குதா? ஆமா சார். டி கியூபோட கோஎஃபிஷியன்ட் தான் ஏ. டி கியூபோட கோஎஃபிஷியன்ட் என்னது? 1 சார்.
1 கொடுத்து ஈக்குவல் டு கொடுக்கணும். ஓகே சார். அடுத்தது b -3 -3 கொடுத்து ஈக்குவல். அடுத்தது d +3 கொடுத்து ஈக்குவல். அடுத்தது d -1 கொடுத்து ஈக்குவல். ஓகே சார். இப்ப x = 1 காமிக்குதா? எஸ் சார். மறுபடியும் ஈக்குவல் அழுத்தினா என்ன வருது? வேற எதுவும் வரல சார், ஒரே ஒரு இதுதான் சார், x = 1. இப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்னது அப்படின்னா இங்க ஹையஸ்ட் பவர் வந்து 3. ஹையஸ்ட் பவர் வந்து என்னது? 3 சார். உனக்கு 3 வேல்யூ காமிக்கணும், ஒரே வேல்யூ தான் காமிக்குது அப்படின்னா இதே வேல்யூ 2 தடவை ரிப்பீட் பண்ணிக்கணும். புரியுதா? ஓகே. இதுவே உன் பவர் ஸ்கொயர்னா இன்னொரு தடவை மட்டும் ரிப்பீட் பண்ணிக்கணும். புரியுதா? ஓகே சார். மாதிரி ரீசெட் பண்ணு. ஆன் பட்டன் அழுத்திட்டு ஓகே சார். மோட் அழுத்தி ஷிஃப்ட் அழுத்து. அமுக்கிட்டேன் சார். 3 அழுத்தி ஈக்குவல் சிம்பிள் 2 தடவை. ஓகே சார். இப்போ மறுபடியும் மோட 3 தடவை பிரஸ் பண்ண. பண்ணிட்டேன் சார். ஈக்குவேஷனுக்கு போயிட்டேன் சார். அதுல ரைட் ஹேண்ட் சைடு பட்டன் அழுத்து. ஓகே சார். டிகிரி 2 இதுல போட்டு டிகிரி 2ல போட்டு இத போடு. ஓகே சார். 1 கொடுத்து ஈக்குவல், 5 கொடுத்து ஈக்குவல், 6 கொடுத்து ஈக்குவல். என்ன வேல்யூ வருது? x1 வந்து -2 சார். -2 -2 -3 இரு, நான் இங்க எழுதிக்கிறேன். -2 -3 இது காமிச்சிருச்சுல்ல. இப்போ x1 x2 காமிச்சதுக்கு ரீசன் இங்க பவர்ல 2 வேல்யூ பவர்ல ஸ்கொயர்னு இருக்கிறதுனால. ஓகே சார். பவர்ல ஸ்கொயர் இருக்கிறதுனால அதனால 2 வேல்யூ டிஃபரெண்டா இருந்தா அது காமிச்சிரும். ஒருவேளை சேமான வேல்யூவா இருந்தா கால்குலேட்டர் ரிப்பீட் பண்ணாது. உன் பவர் என்னன்னு பார்த்து அத்தனை வேல்யூ நீங்க எழுதிக்க வேண்டியதான். புரிஞ்சுதா? ஓகே சார். இது ஒண்ணு நல்லா ஞாபகம் வச்சுக்கிறேன். வேற இன்னொன்னு ஏதாவது இருக்கும். இப்ப இதுவே இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. d ஸ்கொயர் பிளஸ் d -2y = 0. இப்ப இதை ஈக்குவேஷன் மோட்ல போட்டு என்ன வேல்யூ வருதுன்னு சொல்ல. ஓகே சார். சார் x1 வந்து 1 சார். x2 -2. எழுதிட்டா வேற ஏதாவது டிஃபிகல்ட்டியா எழுதுறேன். இப்போ இதுக்கு போடு. அப்படியே மறுபடியும் ஈக்குவல் எழுத்து ஏ கேக்கும், பி அடுத்தது மறுபடியும் ஈக்குவல் எழுத்து பி கேக்கும், பில 3 போட்டு ஈக்குவல் கொடுத்துரு. அவ்வளவுதான் முடிஞ்சது. 2 சார். 2 3 சார்? இது 3 ஓகே சார். ஏன் சார் பாயிண்ட்ல வருது? பாயிண்ட்ல வரும். ஏன்னா இதை ஃபேக்டரைசேஷன் பண்ணா பாயிண்ட்ல தான் வரும். சரியா? ஏன்னா மல்டிப்ளை பண்ணா -2, ஆட் பண்ணா 3. மல்டிப்ளை பண்ணா -2னா -1 ஆர் 2 இதுதான் பாசிபிள். இல்ல +1 -2 தான் பாசிபிள். சரியா? ஓகே சார். இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணா என்ன வரும்? -2 வருமா? ஆனா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 3 வராது. சோ இந்த மாதிரி காம்பினேஷன் வரும்போது உன்னால என்ன பண்ண முடியாதுன்னு கால்குலேட்டர்ல போட்டீங்கன்னா இந்த மாதிரி பாயிண்ட்ல வரும். அப்போ பாயிண்ட்ல வரும்போது நீ என்ன பண்ணணும் அப்படின்னா சொல்யூஷன் CFA d ஸ்கொயர் பிளஸ் 3d பிளஸ் -2y = 0 அப்படின்னு எழுதிட்டு d mன்னு மாத்திரன்னு எழுதிட்டு m ஸ்கொயர் பிளஸ் 3m -2 = 0ன்னு எழுதி இதுல ஏன்னா 1, b-னா 3, c-னா -2 அப்படின்னு எழுதி -b பிளஸ் ஆர் மைனஸ் √b² - 4ac/2a அப்படின்னு இப்படி எழுதுற. ஓகே சார். இப்போ இந்த ஃபார்முலால வந்து சப்ஸ்டிட் பண்ணும். -3 பிளஸ் ஆர் மைனஸ் √3 ஹோல் ஸ்கொயர் பண்ணா 9,
பிளஸ் 8 டிவைடட் பை இல்ல 2ன்னு வருது. அடுத்தது -3 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் ஆஃப் 17 பை இல்ல 2. புரியுதா? ஓகே சார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பிளஸ் ஆர் மைனஸ்க்கு முன்னாடி பிளஸ் ஆர் மைனஸ்க்கு அப்புறம், பிளஸ் ஆர் மைனஸ்க்கு முன்னாடினா -3/2 பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் 17/2. புரியுதா? ஓகே ஓகே ஸ்பிளிட் பண்ணியாச்சு. இன்னும் இல்ல ஒரு 5 நிமிஷம் ஓட்டும். இப்போ இங்க இருக்கு இல்லையா? ஆமா சார். இப்போ இதுக்கு பேர் என்னதுன்னா ஆல்பா, அதாவது பிளஸ் ஆர் மைனஸ்க்கு முன்னாடி. புரியுதா? ஓகே சார். பிளஸ் ஆர் மைனஸ்க்கு பின்னாடி இருக்கிறதுக்கு பேர் பீட்டா. ஓகே சார். நீ எப்போ இந்த ஈக்குவேஷன்ல போடுறியோ அப்போ நீ என்ன பண்ணணும் அப்படின்னா, CF ஈக்குவல் டு இ பவர்ல ஆல்பா எக்ஸ் காஸ் பீட்டா எக்ஸ் பிளஸ் பி சைன் பீட்டா எக்ஸ் அப்படிங்கறது இதான் எழுதணும். இதுல ஆல்பாங்கிறத நீ -3/2x a cos root 17/2x b sin root 17/2x ன்னு இதுதான் எழுதணும். ஓகே சார். இவ்வளவுதான் விஷயம். ஸோ இது எப்போ போடணும்னா, உனக்கு கொஸ்டின்ல பாயிண்ட்ஸ்ல காமிச்சிருச்சு அப்படின்னா நீ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி ஆல்பா பீட்டா என்னன்னு பார்த்து அதுல சிஎஃப்ல கொண்டு போய் சப்ஸ்டிட் பண்ணா முடிஞ்சு போச்சு. சரியா? ஓகே சார். ஓகே சார். சோ இப்போ நான் இங்க காசல்லையா அந்த மேல ஈக்குவேஷன் அது ரெக்கார்டிங்ல இருக்கும் மேல. ஓகே சார். அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா ஏதாவது இதுல இருக்கிற ஒரு நேஷன்ல தான் வந்து நிக்கும். சோ அது என்ன காம்பினேஷனோ அதை பார்த்து எழுதிக்கலாம். புரியுதா? ஓகே சார். இப்போ அடுத்தது இங்க இருக்கிறது d ஸ்கொயர் மைனஸ் 5d பிளஸ் 6 d ஸ்கொயர் மைனஸ் 5d d ஸ்கொயர் மைனஸ் 5d பிளஸ் 6 அப்புறமா இங்க y இங்க ஈக்குவல் டு இ பவர்ல 4x முடிஞ்சது. அடுத்தது இங்க சொல்யூஷன். இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் சிஎஃப்னு எழுதணும். d ஸ்கொயர் மைனஸ் 5d பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. அடுத்தது டிஐ எம்னு மாத்தணும். m ஸ்கொயர் மைனஸ் 5m பிளஸ் 6 ஈக்குவல் டு 0. நெக்ஸ்ட் இது என்ன பண்றோம் அப்படின்னா, ஃபேக்டரைசேஷன் பண்ணா ஏதோ ஒரு வேல்யூ வரும். 2,3ன்னு தான் வரும், ஏதோ ஒண்ணுலாம் இல்ல. இதுக்கு சிஎஃப்க்கு ஈக்குவேஷன் எழுதணும். ஏஇ பவர்ல m1x பிளஸ் பிஇ பவர்ல m2x அப்படின்னு ஏஇ பவர்ல 2x பிளஸ் பிஇ பவர்ல 3x அப்படிங்கறது எழுதணும். எழுதியாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்க போறோம்னா பிஐ. இதுக்கு முன்னாடி பார்த்த சம்ல பிஐ கண்டுபிடிச்சிருக்க மாட்டோம். இப்ப இங்க கண்டுபிடிக்கிறதுக்கு ரீசன் என்னது அப்படின்னா, இங்க நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல ஏதோ ஒண்ணு கொடுத்துருக்காங்க. ஓகே சார். அப்ப இதுக்கு பிஐ எப்படி எழுதுனா 1 டிவைடட் பை உன்னுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட் d ஸ்கொயர் மைனஸ் 5d பிளஸ் 6 அப்புறமா இங்க இ பவர்ல 4x. ஓகே சார். இப்போ டிக்கு என்ன பண்ணணும்னா, இதுல இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதை தான் டிக்கு போடுறேன். ஓகே சார். 4 ஸ்கொயர் 16 மைனஸ் 20 பிளஸ் 6 இங்க இ பவர்ல 4x. அடுத்தது இது 22 வரும். 22ல 20 போயிருச்சுன்னா மீதி 2 வரும். இ பவர் 4x அப்படின்னு எழுதுற. அடுத்தது இ பவர் 4x பை 2ன்னு எழுதுற. இதுக்கு மேல இது ஒண்ணும் பண்ண முடியாது, இப்படியே விட்டுறலாம். புரியுதா? ஓகே சார். அடுத்தது கடைசி என்ன பண்ணும், y ஈக்குவல் டு இஎஃப் பிளஸ் பிஐன்னு எழுதுற. சரியா? ஓகே. சிஎஃப் பிளஸ் பிஐன்னு எழுதுற. சிஎஃப்க்கு மேல கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம் என்னென்ன. a is equal to 2x plus b is equal to 3x. அவ்வளவுதான். ஓகே. சரியா? ஓகே. அது எழுதுற. ஏஇ பவர்ல 2x பிளஸ் பிஇ பவர்ல 3x பிளஸ் பிஐக்கு அதை எடுத்து எழுதிடுற. புரியுதா? ஓகே சார். இவ்வளவுதான் விஷயம். ஓகே சார். ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் வந்தா மட்டும்தான் அது டைப் 2. புரியுதா? ஓகே சார். இது வந்து டைப் 2. எதை வச்சு ஐடென்டிஃபை பண்றோம்னா, ரைட் ஹேண்ட் சைடு எக்ஸ்போனன்ஷியல் இருக்கிறதுனால. சரியா? ஓகே சார். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு என்ன எழுதுறது,
சரி, இப்படி ஒண்ணு எழுதுறேன். இப்படி ஒண்ணு எழுதியாச்சு. இப்போ இந்த கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் நீ என்ன கண்டுபிடிக்கணும்? சிஎஃப் கண்டுபிடிக்கணும். கால்குலேட்டர்ல போடுவ, என்ன வேல்யூ வருதோ அதை பார்த்து சிஎஃப்க்கு ஈக்குவேஷன் எழுதிக்கலாம். இப்போ இதுக்கு பிஐ கண்டுபிடிக்கிறது மட்டும் பாரு. பிஐ கண்டுபிடிக்கிறது வந்து ஒரு சின்ன சேஞ்ச். 1 டிவைடட் பை உன் கொஸ்டின் டி ஸ்கொயர் மைனஸ் டி மைனஸ் 2. இங்க இ பவர்ல 2x. ஸோ டி 2 ஸ்கொயர் 4 மைனஸ் 2 மைனஸ் 2 இ பவர்ல 2x. இங்க கீழே 0ன்னு வந்துருச்சு. கரெக்டா? e power 2x. இது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணனும் சார். கீழே 0ன்னு வந்துச்சுன்னா இத ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணனும். ஓகே சார். டி ஸ்கொயர் பண்ணா 2d மைனஸ் d பண்ணா 1. இங்க e பவர்ல 2x. எப்போ டிஃபரன்ஷியேட் பண்றியோ அப்ப மேல x ன்னு போட்டுக்கணும். புரியுதா? ஓகே சார். எப்போ டிஃபரன்ஷியேட் பண்றியோ அப்ப மேல ஒரு x போட்டுக்கணும் சார். x போட்டுக்கணும். இப்போ x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஓகே சார். x ஓட கோஎஃபிஷியன்ட் 2 சப்ஸ்டிட்யூட் பண்ணா வரும் x டிவைடட் பை 4 minus 1 ன்னு வருமா? x by 3. அப்போ x by 3 e power 2x ன்னு வந்துரும். இப்போ நீ எப்படி எழுதிக்கலாம்னா x e power 2x by 3 ன்னு எழுதிக்கலாம். if suppose இந்த இடத்துல மறுபடியும் வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது 0 வந்துச்சுன்னா இந்த ஸ்டெப்பை மறுபடியும் கண்டினியூ பண்ணும். அங்க மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா 2ன்னு வரும். எப்பெல்லாம் டிஃபரன்ஷியேட் பண்றியோ அப்பெல்லாம் மேல x போடணும். ஆல்ரெடி ஒரு x இருக்கு, இன்னொரு x போட்டீங்கன்னா x ஸ்கொயர்னு எழுதிடலாம். அவ்வளவுதான் முடிஞ்சது. புரியுதா? எஸ் சார். எஸ் சார். புரியுது. x ஸ்கொயர்னு முடிஞ்சது. இப்போ இதுக்கு அப்புறம் என்ன சார் பண்ணா, இதுக்கப்புறம் கீழே டிஏ இல்ல, போடுறதுக்கு எதுவுமே இல்ல. இந்த ஸ்டெப்போட நிப்பாட்டிட வேண்டியதான். இதுதான் பிஏன்னு எழுதிட வேண்டியதான். ஓகே சார். இது வந்து எத்தனாவது டைப்? டைப் 2 சார். எதை வச்சு ஐடென்டிஃபை பண்றது? e power ஏதாவது வந்துருச்சா? 2x எக்ஸ்போனன்ஷியல் டேர்ம் இருந்ததுன்னா அது டைப் 2ன்னு ஐடென்டிஃபை பண்ணிரணும். ஓகே சார். நெக்ஸ்ட் மறுபடியும் கொஸ்டின் டி ஸ்கொயர் மைனஸ் 3d பிளஸ் என்ன எழுதுறது 6ன்னு ஏதோ ஒன்று எழுதுவோம். ஈக்குவல் டு 8 அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. இதுவும் வெறும் நம்பர் மட்டும் இருந்தாலும் டைப் 2ல தான் வரும். புரியுதா? ஓகே சார். வெறும் நம்பர் மட்டும் இருந்தாலும் டைப் 2ல தான் கணக்கு வரும். ஸோ இது எப்படி எழுதணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் சிஎஃப் கண்டுபிடிக்கணும். நீ கண்டுபிடிச்சிட. பிஐ மட்டும் பாரு. டி ஸ்கொயர் மைனஸ் 3d பிளஸ் 6 அப்படின்னு எழுதி 8 எழுதி நீயாவே என்ன பண்றான், வெறும் நம்பர் மட்டும் இருந்ததுன்னா பக்கத்துல ரிப்ளைல இ பவர் 0x எழுதிக்கல. ஏன்னா இ பவர் 0 1ன்னு ஒரு கணக்கு வந்துடும். புரியுதா? 1 into 8 8. அதனால உன் கொஸ்டின்ல எந்த சேஞ்சஸும் வரப்போறது இல்லை. ஸோ இப்போ எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 0 அப்படிங்கிறதுனால இங்க டிக்கு 0 போட்டீங்கன்னா 0 மைனஸ் 3 into 0 0 பிளஸ் 6 பை இன்டூ 8 இ பவர் 0 1. அதனால அதை எழுதல. இப்போ 1 into 8 8 8 by 6 இது ரெண்டுத்தையும் அடிச்சுன்னா 4 by 3ன்னு வரும். ஓகே சார். இதுதான் உன்னுடைய பிஇ. சரியா? ஓகே சார். y ஈக்குவல் டு நெக்ஸ்ட் சிஎஃப் பிளஸ் பிஐன்னு எழுதுற. சிஎஃப் என்ன கண்டுபிடிச்சு அது பிளஸ் பிஐக்கு 4 by 3ன்னு எழுதணும். புரியுதா? ஓகே சார். பிஐக்கு என்ன எழுதணும்? 4 by 3. 4 by 3ன்னு எழுதணும். சரியா? ஓகே சார். இப்போ நான் ஒரு சம் காமிக்கிறேன். இப்போ இங்க sin h2x இருக்கு இல்லையா, வெறும் sin 2x இருந்ததுன்னா அது ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன். இங்க h இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். ஓகே சார். ஹைப்பர்போலிக். சோ உனக்கு என்னெல்லாம் கேட்பாங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிளுக்கு sin h ஒரு 4x எழுதுறேன், cos h 3x எழுதுறேன். இது ரெண்டுத்தை தவிர வேற எதுவும் ஹைப்பர்போலிக்ல இருக்கு, பட் நமக்கு இங்க இது ரெண்டு தான். இப்போ sin h கேட்டிருந்தாங்கன்னா இங்க என்ன இருக்குன்னு பார்க்கணும். 4x தானே இருக்கு. e பவர் 4x by 2 மைனஸ் e பவர் மைனஸ் 4x by 2. அதாவது அங்க இருக்கிற கோஎஃபிஷியன்ட்டை பிளஸ்ல 1 மைனஸ்ல 1ன்னு எழுதிக்கணும். புரியுதா? ஓகே சார். அதே போல இது 3x e பவர்ல 3x டிவைடட் பை 2 பிளஸ் e பவர்ல மைனஸ் 3x by 2. சைனா மைனஸ் போட போறோம், அது ஒரு டிஃபரன்ஸ். காசுனா இங்க பிளஸ் போட போறோம், இவ்வளவுதான் வித்தியாசம். புரியுதா? ஓகே சார். சைனா பிளஸ் மைனஸ் காம்பினேஷன்ல எழுதி டிவைடட் பை 2, காசுனா பிளஸ் போட்டு எழுதணும். இப்போ இந்த சம்ல பாரு அப்படி எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இவங்க இங்க பார்த்தேன்னு வச்சுக்கோங்க, காமனா எழுதிட்டேன்.
டிவைடட் பை 2ன்னு. ஆனா போடும்போது பிஐ ஒன்னுன்னு தனியா என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இந்த போர்ஷனை மட்டும் தனியா எடுத்திருக்கான். சரிதா? ஓகே சார். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 தான். 2 தான் சப்ஸ்டிட் பண்றான். இப்போ 12 4 16 16ல 14 போயிடுச்சுன்னா பேலன்ஸ் 2 வரும். இ பவர் 2x பை 2 அப்படின்னு இப்படி எழுதுறோம். எழுதுனோம்னா இப்ப இந்த 2 இந்த 2 4 மல்டிப்ளை பண்ணிக்கலாம். புரியுதா? ஓகே சார். புரியலையா? இல்ல சார், புரியுது சார், புரியுது சார். ரெண்டா டிவைட் பண்ணி பண்றாங்க சார், புரியுது சார். அவ்வளவுதான். பாசிட்டிவ் 2 அங்க கீழே நெகட்டிவ் 2 பிஐ 2. இப்ப இங்க இது பிஐ 1 முடிஞ்சது. அடுத்தது பிஐ 2 கண்டுபிடிக்கணும். பிஐ 2க்கு நீ என்ன பண்ணணும்னா இவன் இங்க மைனஸ் போட்டிருக்கான், அதெல்லாம் தேவையில்ல. நீ மறுபடியும் அதை எழுதி இதை மட்டும் எழுது. சரியா? ஓகே சார். இப்ப இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் -2 சப்ஸ்டிட் பண்ணா இதுக்கு ஒரு ஆன்சர் வரும். என்ன வருதுன்னா 1/16 வருது. இப்ப இவங்க இங்க என்ன பண்ணிருக்கான், சிஎஃப் பிஐ1 பிளஸ் பிஐ2. ஆக்சுவலா நமக்கு நடுவுல சைன் ஹெச்னா மைனஸ் தானே இருக்கும். ஆமா சார். அப்போ சிஎஃப் பிஐ1 மைனஸ் பிஐ2ன்னு எழுது. ஏன் இவன் இங்க மட்டும் இங்க பிளஸ் போட்டானா இவங்க இங்க உள்ளார மைனஸ் போட்டுக்கிட்டாங்க. புரியுதா? ஓகே சார். பிஐ2ல என்ன பண்ணிட்டாங்க, வெளியே அந்த மைனஸ் போட்டாங்க. நான் அங்கெல்லாம் பிளஸ்ல வச்சுக்கிட்டு இங்க வந்து மைனஸ்ல போட்டுக்குவேன். நீங்க இங்க எடுத்து எழுதிக்கலாம். புரியுதா? ஓகே சார். அப்போ உனக்கு டைப் 2ங்கிறது டைப் 1ங்கிறது என்னது அப்படின்னா 0. ஓகே சார். டைப் 2ங்கிறது என்னது அப்படின்னா எக்ஸ்போனன்ஷியல் ஃபங்க்ஷனு, அதுக்கப்புறம் நம்பர்ஸ் மட்டும் இருந்துச்சுன்னா டைப் 2. நம்பர்ஸ், அதுக்கப்புறமா sin h cos x ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன். புரியுதா? ஓகே சார். எப்படி? எக்ஸ்போனென்ஷியல், நம்பர் அண்ட் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன் மூணுமே இருந்தாலும் அது டைப் 2 தான். புரிஞ்சுதா? ஓகே சார். அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் நான் வரேன். ஓகே சார்.
ஏன் அவங்களுக்கு இதே ஊத்திடலாம் சார், ஹோட்டல் தானே 40 ரூபா 50 ரூபான்னு வரும். நேற்று அவன் 2 தோசையை தூக்கி போடுறான். ஹலோ. எஸ் சார். சோ இதுதான் ஒன் டைப் 2. சரியா? ஓகே சார். அடுத்தது டைப் 3. ஓகே. இப்போ இந்த டைப் 3க்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்கு ஏதாவது ஒரு கொஸ்டின் எழுதிடும்.
சரி, இப்போ டைப் த்ரீங்கிறது எப்படி ஐடென்டிஃபை பண்ணா ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன் நல்லா கவனிச்சுன்னா இதுல ஹெச் இருக்காது. ஓகே சார். ஹெச் இருந்தா அது டைப் டூல போயிடும். புரியுதா? ஓகே சார். இப்போ இது டைப் த்ரீங்கும் போது ஒண்ணு இங்க சைன் இருக்கும் இல்லாட்டி இருக்கும். சரியா? இந்த சீக்கன் டேன் கொசிக்கன் எல்லாம் வராது இதுல. ஓகே, சைன் இருக்கும் இல்ல காசு இருக்கும் சார். காசு இருக்கும். நல்லா கவனிக்கணும். ஹெச் இருந்தா அது டைப் டூ கணக்குல வரும், ஹெச் இல்லைன்னா தான் அது டைப் த்ரீ கணக்குல வரும். புரியுதா? ஓகே சார். இப்போ நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு சிஎஃப் கண்டுபிடிச்சிடலாம். அது ஈஸி, ஒரே ப்ரொசீஜர் தான். பிஐக்கு மட்டும் ஸ்டெப் வேற. ஸோ இது எழுதுற பாரு, டி ஸ்கொயர் மைனஸ் 3d பிளஸ் 2 sin 2x அப்படின்னு இப்படி எழுதுறோம். எழுதுனதுக்கு அப்புறமா இங்க எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னன்னு பார்த்தோம்னா 2. ஓகே சார். எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2 சார். 2. நெக்ஸ்ட் இப்ப இந்த 2 எங்க சப்ஸ்டிட் பண்றோம்னா டி ஸ்கொயருக்கு மட்டும்தான் சப்ஸ்டிட் பண்ணணும், வேற எதுவுமே சப்ஸ்டிட் பண்ணக்கூடாது. போன தடவை எங்க என்ன பண்ணோம் அப்படின்னா இங்க டி ஸ்கொயர்ல எக்ஸோட போட்டோம், இந்த டிலையும் போட்டோம். புரியுதா? ஓகே சார். என்ன பண்ணோம்? டி ஸ்கொயர்லயும் போட்டோம், டிலையும் போட்டோம். பட் இது டைப் த்ரீங்கும் போது டி ஸ்கொயர்ல மட்டும்தான் போடணும். அப்ப எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் 2, அதை ஸ்கொயர் பண்ணா 4, அந்த 4ஐயும் நெகட்டிவ் சைன்ல தான் போடணும். அதுதான் ரூல். ரெண்டு சேஞ்சஸ். ஒன்னு டி ஸ்கொயர் மட்டும் தான் போடணும், இன்னொன்னு ஆல்வேஸ் நெகட்டிவ் சைன்ல தான் போடணும் வேல்யூவை. புரியுதா? ஓகே சார். ஆல்வேஸ் என்ன பண்ணும்? நெகட்டிவ் சைன். நெகட்டிவ் சைன்ல தான் போடணும். புரியுதா? அங்க பிளஸ்னே வரக்கூடாது. ஸோ அதன்படி பார்த்தோம்னா 1 டிவைடட் பை கீழே -4 -3d பிளஸ் 2 அப்புறமா sin 2x அப்படின்னு இப்படி எழுதுறோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன வரும்னா 1 டிவைடட் பை -3d அப்புறம் -4 பிளஸ் 2னா -2ன்னு வரும். அடுத்தது sin 2x அப்படின்னு இப்படி எழுதுறோம். ஓகேவா? ஓகே சார். இப்போ அடுத்த ஸ்டெப்ல இதுல மைனஸை காமனா எடுத்துட்டீங்கன்னா